எங்களோட பாடத்துல இருக்கிற கிராமர் கேள்விகள் நாங்கள் செய்ய போறோம். அந்த கிராமர்ல என்னென்ன இன்க்ளூட் பண்றோம்னா அஃபிக்ஸஸ் பார்க்க போறோம். அஃபிக்ஸஸ்ல ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்குது. செகண்ட் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ்க்குள்ள சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நாலும் பார்க்க போறோம். அதோட ப்ரெசென்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், டிட்டர்மினர்ஸ் இவ்வளத்தையும் உள்ளடக்கி இதன் விளக்கங்கள் அதோட இவ்வளவுக்கான கொஸ்டின்ஸை நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அஃபிக்ஸஸுக்குள்ள போவோம். எல்லாருக்கும் தெரியும் அஃபிக்ஸஸ்க்குள்ள வந்து ரெண்டு இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, சஃபிக்ஸ் இருக்குது. ப்ரிஃபிக்ஸ்ன்றது ஒரு வேர்டுக்கு முன்னால நாங்கள் பாவிக்கிறத ப்ரிஃபிக்ஸ் என்று சொல்லுவோம். சஃபிக்ஸ்ன்றது வேர்டுக்கு பின்னால பாவிக்கிறத சஃபிக்ஸ் என்று சொல்லுவோம். So affixes are divided into two, prefix, suffix. Prefix என்றது prefix is an affix, அது ஒரு affix which is placed before the stem of a word. Word இந்த ஸ்டெம்மில வந்து பாவிக்கப்படுறதுதான் இந்த ப்ரிஃபிக்ஸா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தால் ஹாப்பி என்றதுக்கு முன்னால அன்ன்ற வேர்ட் நாங்க போட்டிருக்கிறோம். இந்த ஹாப்பின்றது சந்தோஷம். இந்த ஹாப்பிக்கு முன்னால அன்ன போட்டதால அன்ஹாப்பி என்று சந்தோஷம் இல்லை என்கின்ற பொருள் எங்களுக்கு தருது. அதே மாதிரி லைக்க பார்த்தா லைக்குக்கு முன்னால டிஸ் என்ற வேர்டை நாங்கள் போடுறோம். இந்த டிஸ்ன்றது வர்றதால டிஸ்லைக்னு மாறுது. ஆகவே விருப்பம் இல்லை என்கின்ற ஒரு பொருளை தருது. அப்ப இந்த அன்னும் இந்த லைக்கும் இந்த டிஸ்ஸும் ப்ரிஃபிக்ஸ் நாங்கள் சொல்லுவோம். எப்படி சொல்றோம்? இந்த வேர்டுக்கு முன்னால நாங்கள் இந்த ரெண்டையும் பாவிக்கிறோம். இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். என்னன்னு நீங்க இப்பவே ரிவைஸ் பண்ணி பாருங்க. செகண்ட் சஃபிக்ஸ் சொல்லுவோம். சஃபிக்ஸ்ன்றது இதே மாதிரியே வேர்டுக்கு பின்னால நாங்கள் போட போறோம். ப்ரிஃபிக்ஸ்ன்றது வேர்டுக்கு முன்னால போடுவோம், சஃபிக்ஸ்ன்றது வேர்டுக்கு பின்னால போட போறோம். ஸோ சஃபிக்ஸ் இஸ் an affix which is placed after the stem of a word. ஒரு வேர்டினுடைய பின்னால நாங்கள் பின்னால நாங்க இதை போடுவோம். இப்போ ஹாப்பி எடுத்துக்கொண்டால் இங்க முன்னுக்கு பார்த்து நாங்கள் அன்ன போட்டதால அன்ஹாப்பி என்று மாறுது. இங்க ஹாப்பிக்கு பின்னால நாங்கள் ஸ்டெம் போட போறோம். ஆகவே எல்வாயை சீக்கிரம் ஹாப்பிலி என்று போடுது. ஆனஸ்டுக்கு பின்னால நாங்க எல்வாயை சீக்கிரம் ஆனஸ்ட்லி என்று மாறி இது அட்வர்பா மாறும். ஆகவே இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸின் ஊடாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாறும். ஹாப்பி என்றது நவுனா இருந்தால் அது அன்ஹாப்பி என்று மாறுது. ஆனஸ்ட்ன்றது நவுனா இருக்குது, எல்வாயை சேர்க்கல ஆனஸ்டி என்று அட்வர்பா மாறுது. ஆகவே ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இந்த அஃபிக்ஸஸ் மூலமாக மாறும். ஆகவே இன் கன்க்ளூஷன் நாங்க பார்த்தோம்னா அஃபிக்ஸஸ் ரெண்டு வகைப்படும், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் என்றது ஒரு வேர்ட் இந்த ஸ்டெம் ஆஃப் த வேர்ட் இந்த முன்னால நாங்கள் போடுறது பிஃபோர் முன்னால போடுறது ப்ரிஃபிக்ஸ் என்று சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பிக்கு எடுத்துக்கூட ஹாப்பிக்கு முன்னால அன்ன போட்டு அன்ஹாப்பி என்று சொல்லுவோம். லைக்னா லைக்குக்கு முன்னால டிஸ்ஸ போட்டு டிஸ்லைக்னு சொல்லுவோம். அதே மாதிரி சஃபிக்ஸ் எடுத்துக்கொண்டா சஃபிக்ஸும் ஒரு அஃபிக்ஸ், அது ஸ்டெம் வேர்டின் பின்னால நாங்கள் போடுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பி எடுத்தா ஹாப்பிக்கு பின்னால் எல்வாயை சேர்த்து ஹாப்பிலி என்ற, ஆனஸ்டுக்கு பின்னால் எல்வாய் சேர்த்து ஆனஸ்ட்லி என்று சொல்லுறோம். இதுல நாங்க கொஸ்டின் பார்ப்போம். Choose the proper prefix to complete each word. இந்த each வேர்டையும் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு சரியான ப்ரிஃபிக்ஸை இந்த பாக்ஸ்ல இருந்து நாங்க சூஸ் பண்ணி எழுத வேணும். Dad bought a new grill that is dash bought dash to take on a picnic. Dad bought a grill தெரியும் உங்களுக்கு. கிரில்ன்றது இந்த ரச்சி எல்லாம் கிரில் பண்றது grill, that is port. அந்த கிரில்ல வந்து பிக்னிக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு கிரில்ல அப்பா போட் பண்ண வராம். போர்ட்டுக்கு பின்னால உங்களுக்கு தெரியும் என்ன வர வேணும்? போர்ட்டபிள். The sunset we saw over the mountains was beauty. மவுண்டன்ஸுக்கு மேலால நாங்கள் பார்த்த சன்செட் பியூட்டியா இருந்தது, அழகாக இருந்தது. பிள்ளைகள் ஐ வர வேணும். பியூட்டி ஃபுல், பியூட்டிஃபுல். I hammer the nail into the piece of wood for my dad. நான் என்னுடைய அப்பாவுக்காக வூடில மரத்தில நெயில் ஆணிய நான் அரைந்த நான்.
ஹேமர்ன்றது ஹேமர் தெரியும், சுற்றியலால் அடிக்கிறது. ஹேமர்டு வர வேணும். இது பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ஆகவே இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்தாலும் அதை நாங்கள் அஃபிக்ஸ் என்று சொல்றோம். ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸா வருது. பின்னால நாங்கள் ஈடியை சேர்க்கிறோம். ஹேமர்டு. Bobby Dad dash wanted to ride his skateboard to school. பேடுக்கு பின்னால நாங்க சேர்ப்போம் என்ன? பேட் அண்ணன்னு போட மாட்டோம். அண்ணன் எல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ் முன்னுக்கு போட வேணும். பேட் லீ. The movie was so funny that we laughed until we cried. அந்த மூவி சரியான ஃபனியா கேளிக்கையாக இருந்தது. நாங்கள் கண்ணீர் வர்ற அளவு மட்டும் சிரித்த நாங்கள். இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதால இது என்ன டென்ஸ்ல வர வேணும்? பாஸ்ட்ல வர வேணும். ஆகவே என்ன நாங்கள் சேர்ப்போம்? laugh in the past tense, laughed. ed. இங்க ed சஃபிக்ஸ் ஆக வந்திருக்குது. You can't just believe it. உங்களால அதை நம்ப இயலாது. The plot was, அந்த plot dash believable. believable தெரியும், நம்புறது. believableக்கு முன்னால நாங்க ஒரு வேர்ட் சேர்க்க வேணும். எப்படி வரும்? unbelievable. I saw her just a few days ago. Still I miss her. நான் அவளை கொஞ்ச நாளைக்கு முதல் தான் பார்த்தேன், ஆனா இப்பவும் நான் அவளை மிஸ் பண்றேன். It looks like she just, இது எப்படி இருக்குண்டா அவள் காணாமல் போன மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. appearண்டா தெரிகிறது. appear நெகட்டிவ். disappeared. இங்க dis என்னவா பாவிக்கப்பட்டிருக்குது? ப்ரிஃபிக்ஸா வந்திருக்குது. வேர்டின் முன்னால இதை நாங்கள் போட்டிருக்கிறோம் ப்ரிஃபிக்ஸ். I'm sorry, I didn't mean to hurt you. I must have dash understood you. நான் என்ன மன்னிச்சுக்கொள், நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு செய்யல, நான் உன்னை புரிந்து கொண்டிருக்க வேணும். Understand in the past tense, understood. V2. Understand in the past tense. Misunderstood. Right. ஆவே பிள்ளைகள் அஃபிக்ஸஸ்க்குள்ள ரெண்டு இருக்குது, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் என்றது ஒரு வேர்டின், ஒரு ஸ்டெம் வேர்டின் முன்னால நாங்கள் போடுறது ப்ரிஃபிக்ஸ் என்று சொல்லுவோம். அது வேர்டின் தன்மையை மீனிங்கை வந்து மாற்றலாம், நெகட்டிவ் ஆக்கலாம் அல்லது பாசிட்டிவாக மாற்றலாம். அதே மாதிரி சஃபிக்ஸ் என்றதும் சஃபிக்ஸ் என்றது வேர்டின் பின்னால நாங்கள் சேர்க்க போறோம். அதுவும் நெகட்டிவாக மாற்றலாம் அல்லது பாசிட்டிவாக மாற்றலாம். அது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு நாங்கள் இந்த கொஸ்டின்ல பார்த்து நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். Write down the suitable prefix or suffix selecting from the box given below. The first one is done for you. இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற prefix அல்லது suffix எடுத்து நாங்க இங்க ஃபில் பண்ண போறோம். ஒன்றுங்களுக்கு செய்து தரப்பட்டிருக்குது. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நார்மலாவே தெரியும். தகவல். மூவ். மூவுக்கு என்ன நாங்க போடுவோம்? மூவ்மென்ட். மூவ்மென்ட். மூவ்மெண்ட்னா அறக்கிற தன்மை. ஹாப்பி. ஹாப்பிக்கு என்ன போடுவோம் இங்க இருந்தது? அன்ஹாப்பி. டிஸ்ஹாப்பி என்று சொல்லலாமோ? சொல்லலாது. மென் ஹாப்பி என்று சொல்லலாமோ? இல்ல. மிஸ் ஹாப்பி என்று சொல்லலாது. அன்ஹாப்பி. லைக். லைக்குக்கு பாப்போம். லைக்ன்றது விருப்பம். விருப்பத்துக்கு முன்னால வர வேணும். பின்னால வந்தா நாங்கள் போடுவோம் லைக்லி என்று எல்வாய் சேர்த்து இதை சஃபிக்ஸா போடலாம். ஆனா இப்ப எங்களுக்கு தேவை ப்ரிஃபிக்ஸ். ஆவே ப்ரிஃபிக்ஸ் என்ன வர வேணும்? டிஸ்லைக். fortunate. fortunate அதிர்ஷ்டமானது. இதுக்கு முன்னால வர வேணும் ப்ரிஃபிக்ஸ். இதுல எது வரும்? unfortunate. இதே இந்த fortunateக்கு நாங்க சஃபிக்ஸ் சேர்க்க போறோம்டா ly போட்டா fortunately என்று வந்து இது adverb-ஆ மாறும். comfort. comfort என்றால் கம்ஃபர்ட் ஆனது, வசதியா இருக்கிறது. கம்ஃபர்ட்டுக்கு பின்னால நாங்க சேர்க்க போறோம். பின்னாலே என்றால் சஃபிக்ஸ். பின்னாலே அப்ப இது வரப்போகுது கம்ஃபர்டபிள். என்வாயன். என்வாயன் பின்னால வரப்போறது மென்ட். சுற்றுச்சூழல். என்வாயன்மெண்ட். ப்ரொடெக்ட். ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறது. ப்ரொடெக்ஷன்.
இது எல்லாமே நாங்கள் டே டு டே பாவிக்கிற வார்த்தைகள். ஆனா இது ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸான்றது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்டுக்கு முன்னால வர வேணும். என்ன வருது? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அன்அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுமா? இதை போட சில பேர் பார்ப்பீங்களா, அப்படி போட இல்லாது அன்அண்டர்ஸ்டாண்ட் சொல்ல மாட்டேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டே டு டே லைஃப்ல பாவிச்சு கொண்டே இருக்கிற விஷயங்கள். ஆனா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இது எது சஃபிக்ஸ் எது ப்ரிஃபிக்ஸ் என்றது தெரியாம இருக்கலாம். இனி எந்த வேர்டை நாங்கள் புக்ல பார்த்தா என்ன, ஒரு பேப்பர்ல பார்த்தா என்ன, நீங்களே மனசுக்கு யோசிச்சு கொள்ளுங்க. இது ப்ரிஃபிக்ஸ் ஆயிருக்குமா சஃபிக்ஸ் ஆயிருக்குமான்னு யோசிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வடிவா இது விளங்கும். ரைட். அடுத்தது இப்ப நாங்கள் பாஸ்ட் டென்ஸுக்குள்ள வர போறோம். பாஸ்ட் டென்ஸ் தெரியும், பாஸ்ட் டென்ஸுக்குள்ள 4 விஷயம் இருக்குது. என்னென்ன இருக்கு? சிம்பிள் பாஸ்ட், past continuous, past perfect, past perfect continuous. ரைட். இதைத்தான் நாங்கள் கிரேட் 6ல இருந்தே படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் நாங்கள் கிரேட் 6ல இருந்து படிக்கிறோம். ஆனா இதுல இப்ப வரைக்கும் சில கன்ஃபியூஷன்கள் உங்களுக்கு இருக்கலாம். பாப்போம் அப்படி என்று. உங்களுக்கு as usual தெரியும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்றா நாங்கள் சேர்ப்போம் என்னென்று ஸ்டெம் வெர்போட ஈடியை சேர்ப்போம். அது நார்மலாவே தெரியும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? walk, walkோட ஈடியை சேர்த்து walked என்று சொல்லுவோம். chalk, chalkோட ஈடி சேர்த்து chalked என்று சொல்லுவோம். இப்ப walkன்றது நடக்கிறது, ஈடிய சேர்த்தோன்னா நடந்தது என்று மாறிடும். chalkன்றது கதைக்கிறது, ஈடிய சேர்த்தோன்னா கதைத்தது என்று பாஸ்ட் டென்ஸுக்கு மாறிடும். அவை நாங்கள் நார்மலாவே பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்துறதுக்கு செய்யற நாங்கள் ஸ்டெம் வெர்போட ஈடியை சேர்க்கிறது. ஆனா இதை விட இரகுலர் பேட்டர்ன்ஸும் இருக்குது. இதெல்லாம் ரெகுலரா வர்ற பேட்டர்ன்ஸ், இரகுலர் பேட்டர்ன்ஸும் இருக்குது. எப்படி அது? கோ எடுத்தா கோடடு போட மாட்டோம், இங்க இருக்கு ஈடி சேர்த்து நாங்கள் போட மாட்டோம். went, இது past tense. run, ரன்னுக்கு ரன் போடுவோமோ, போடவே இல்லாது. ran, see, சீக்கு சீடண்டு போட இல்லாது. so, இது எல்லாத்தையும் நாங்க irregular verbs ன்னு சொல்லுவோம். irregularஆன பேட்டர்ன் இதை கொண்டிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ப இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்டா, ஃபர்ஸ்டா சப்ஜெக்ட் வரப்போகுது, சப்ஜெக்டோட ஸ்டெம் வேர்ப் வரப்போகுது. ஸ்டெம் வேர்ப்ன்றது தெரியும், அடிவினை. அந்த அடிவினையில இருந்துதான் அங்கால ஒவ்வொரு வேர்புக்கும் வினைகள் மாறிக்கொண்டிருக்க போது இந்த அடிவினை ஸ்டெம் வேர்ப் வரும் பிளஸ் ஈடி சேர போகுது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். he talked with me, அவன் என்னோட கதைத்தான். he என்றது சப்ஜெக்ட், talked என்றது verb, ed சேர்த்திருக்கு. ஸ்டெம் verb talk, அந்த ஸ்டெம் வெர்போட ஈடி சேர்த்து டாக்ட்னு மாறுது. இங்க வித் மீ என்றது ஆப்ஜெக்டா வரும். we dance together, இங்க we என்றது சப்ஜெக்ட், டான்ஸ் என்றது ஸ்டெம் வெர்ப், அதோட ஈடி சேர்க்கிறோம். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், டான்ஸுக்கு இ வரும், டிஎன்சிஇ, அதோட ஈடி சேர்த்து டபுள் இடி ஆண்டு இல்ல, ஒரு ஈ தான் நாங்க போடுவோம், ஒன்றை வெட்டுவோம், ஒரு ஈ போடுவோம். டுகெதர்ன்றது ஆப்ஜெக்டா வருது. There are some irregular patterns too. அத முதலே சொன்ன மாதிரி கோடுன்னு நாங்க போட மாட்டோம், வென்ட்னு போடுவோம். இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம். இத பாசிட்டிவ்ல நாங்க क्वेश्चन கேட்போம். என்ன? அவன் என்னுடன் கதைத்தவன் என்றா நான் கேள்வி கேட்பேன். அவன் என்னுடன் கதைத்தவனா என்று கேள்வி கேட்பேன். நாங்கள் டான்ஸ் ஆடினோம் என்றதை நாங்கள் டான்ஸ் ஆடினோமா என்று கேள்வி கேட்போம். அப்ப அந்த क्वेश्चனை நாங்கள் எப்படி மாத்துறது? क्वेश्चனுக்கு நாங்கள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்பவுமே பாவிக்கிறது டிட். சிங்குலரா இருந்தால் whether it is singular or plural, சிங்குலரா இருந்தால் என்ன, ப்ளூரலாக இருந்தால் என்ன, நாங்கள் ஹெல்பிங் வெர்ப் வந்து டிட்ட தான் பாவிக்க போறோம். டிட்டோட சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்டோட ஸ்டெம் வெர்ப் வரும். இங்க பாஸ்ட் டென்ஸ் போது நாங்கள் ஈடி சேர்க்கிற வெர்பை போட இயலாது, ஸ்டெம் வெர்ப் தான் வர போகுது.
ஸ்டெம் verb plus object வரும். அங்கால question mark கட்டாயம் போடணும். ஏன் இது question form. எக்ஸாம்பிள் பார்ப்போம். I went to school. நான் பாடசாலைக்கு போனேன். இப்போ கேள்வி எப்படி கேட்போம்? நான் பாடசாலைக்கு போனேனா? இப்போ இங்க இது சப்ஜெக்ட். எங்களோட ரூல் என்ன? சப்ஜெக்ட்டுக்கு முன்னால நாங்கள் டிட்ட போட வேணும். அவை சப்ஜெக்ட்டுக்கு முன்னால டிட் போடுறோம். இங்க வென்ட்ன்றது தான் எங்களோட வேர்ப். வென்ட்ன்றது பாஸ்ட் வேர்ப். நீங்கள் கேட்கலாம் பாஸ்ட் டென்ஸ் தானே மிஸ், பாஸ்ட் வேர்பை போடலாமாண்டா? இல்ல, பாஸ்ட் வேர்ப் இங்க டிட்டோட ஈடுபட்டுடும். ஆகவே நாங்க போட போறது ஸ்டெம் வேர்ப் கோ தான் போட போறோம். Did I go to school? நான் பாடசாலைக்கு போனேனா? She made a kite. அவள் பட்டம் உருவாக்கினாள். இங்க பாருங்க, சிங்குலரா இருந்தா ப்ளூரலா இருந்தா நாங்க டிட் தான் போடுறோம். Did she make a kite? இங்க மேட்ன்றது இந்த ஸ்டெம் வேர்ப் மேக். Did she make a kite என்று கேக்குறோம். நெகட்டிவ் பார்த்தோம்டா பிள்ளைகள், எங்களுக்கு as usual வடிவா தெரியும். நெகட்டிவ்க்கு நாங்கள் டிட்டோட not பாவிப்புறம் didn't என்று சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்டோட didn't வரும், ஸ்டெம் verb வரும், object வரும். She did not play football. அவள் ஃபுட்பால் விளையாடல. We did not study well. நாங்கள் வடிவா படிக்கவில்லை என்று சொல்லுவோம். எல்லாருக்கும் விளங்குதான பிள்ளைகள்? Right. Complete the sentences by using the correct past form of the verbs. இந்த sentences past formல மாத்தி நாங்கள் எழுத வேணும். Come in the past tense உங்களுக்கு தெரியும். Came. George came home very late last night. George வீட்டுக்கு லேட்டாக வந்தார். Came home very late last night. I dashed my wallet. நான் என்னுடைய wallet-ஐ forget, மறந்துட்டேன். மறந்துட்டேன்னுக்கு forgot. He dashed a dog last year. He have in the past tense had. Last year I dashed to Germany. I traveled. Two boys play. Play in the past tense played. A large truck come in the past tense came. She dashed all her exercises. அவளுடைய exercise எல்லாத்தையும் முடிச்சிட்டாள். Finished. இங்க பாருங்க, ed சேர்க்கிறோம். A nurse dash a little baby. ஒரு பிள்ளைய கொண்டு வந்தார். Bring, brought, past tense. An old lady dash with her dog. Walked. Jane dashed for his examination. Jane prepared. Right. அடுத்தது past continuous tense. Past tense பார்த்த நாங்கள் subject வரப்போகுது, verb வரப்போகுது, verb ed சேர்ப்போம், இல்லாட்டிக்கு ரெகுலர் பேட்டர்ன் வரும், அங்கால object வரும். இங்க past continuousக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா positive formula சப்ஜெக்டை போடுவோம் பிள்ளைகள். சப்ஜெக்டோட was verb வரப்போகுது, was verb வரப்போகுது, plus stem verb வரப்போகுது, அதோட ing சேர்க்க போறோம். stem verb plus ing, இதை நாங்கள் present participle என்று சொல்லுவோம். சரியா? இங்க was அங்க வருமாண்டா, whether the subject is singular நாங்க was போடுவோம். subject singular ஆக இருந்தால் was போடுவோம், subject plural ஆக இருந்தால் verb போடுவோம். உங்களுக்கு எல்லாம் இது நார்மலாவே தெரியும். அப்ப நான் குயிக்கா அதை கொண்டு போவோம். she வந்து singular என்றபடியால was போறோம். she was. read என்றது stem verb, அந்த read ஓட ing சேர்த்து reading என்று போடுறோம். she was reading a book. அவள் புத்தகம் வாசித்துக் கொண்டு இருந்தாள். இங்க subject வந்து she என்ற singular ஆனதால நாங்கள் was போடுவோம், verb போட மாட்டோம். Second, they were dancing beautifully. அவர்கள் அழகாக நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இங்க they என்றது plural, plural என்றபடியால நாங்கள் verb போடுறோம், was போட மாட்டோம். dance என்ற stem verb ஓட ing சேர்த்து dancing என்று போட்டு beautifully அங்கால object போடுறோம். இது positive form.
இதே பாசிட்டிவ்ல நாங்க கொஸ்டின் கேட்டோம்டா as usual நாங்க செய்யறது என்ன ஹெல்பிங் verb அப்படியே கொண்டு வந்து முன்னுக்கு போடுவோம் was verb முன்னுக்கு போட போறோம் பின்னால் அப்படியே சப்ஜெக்ட் வரும் stem verb plus ing present participle வரப்போகுது இப்போ இதை நாங்க கொஸ்டின் ஆக்குறேன் அப்படி போடுவோம் she என்றது சிங்குலர் ஆகவே was வர வேணும் ஓ she cooking for me அவள் எனக்காக சமைத்து கொண்டு இருந்தாளா இங்க பாருங்க they வந்திருக்குது they plural ஆகவே verb போடுறோம் were they selling the items அவர்கள் ஐட்டம்ஸை விற்று கொண்டிருந்தார்களா ஆகவே இதுல நீங்க கவனிக்க வேண்டியது சிங்குலராக இருந்தா was போட வேணும் ப்ளூரலாக இருந்தால் verb போட வேணும் செம் verb போட ing சேர்த்து நாங்கள் போட வேணும் இதே நெகட்டிவ்க்கு என்ன செய்வோம் நாங்கள் past tenseல was ஓட not போடுவோம் அல்லது were ஓட not போடுவோம் சிங்குலரா இருந்தால் was not என்று வரும் ப்ளூரலாக இருந்தால் were not என்று வரும் அங்கால verb plus ing present participle object வரும் எக்ஸாம்பிள் பாருங்க I was not thinking about that நான் அதை பற்றி யோசிச்சு கொண்டு இருக்கேல இங்க I வந்தாலும் நாங்கள் was தான் போடுவோம் we were not singing a song நாங்கள் பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லை ரைட் இப்போ இதில் நாங்கள் கொஸ்டின் பார்ப்போம் யூஸ் past continuous form to fill the sentences they dash coffee when I arrived நான் வந்த நேரம் அவர்கள் காஃபி ட்ரிங்க் குடித்து கொண்டிருந்தார்கள் they plural ஆகவே நாங்கள் போட வேண்டியது wasோ இல்ல were they were drink stem verb போட ing சேர்ப்போம் drinking they were drinking coffee when I arrived I dash football match on TV when he called ஐக்கு பக்கத்துல நாங்க எப்பவுமே என்ன போடுவோம் was தான் போடுவோம் I was watching the earthquake dash all of us earthquake என்றது நில அதிர்வு ஸ்கேர் பண்ணிட்டு எங்களை எல்லாரையும் பயப்படுத்திட்டது was scaring we dash when our friend showed up it we plural we were eating the police dash the man while you were talking நீங்க கதைத்து கொண்டிருந்த நேரம் police chase பண்ணது chase துரத்தினது police singular was chasing we dashed to cinema yesterday at this time we plural we were going John dash an English book John singular John was reading what dash you dash at this time yesterday you வந்திருக்குது you வந்தா கட்டாயம் verb போட வேணும் இது question form questionக்கு நாங்க எப்பவுமே helping verb முன்னால போடுவோம் what were you doing நீ இந்த நேரம் நேற்று என்ன செய்து கொண்டிருந்த நீ what dash she dash all day yesterday she வந்திருக்குது ஆகவே was போட வேணும் what was she studying all day yesterday while I dash at university I met her நான் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருந்தப்போ அவ நான் மீட் பண்ணினான் while I was studying at university I met her right அடுத்தது past perfect tense past perfect tense உங்களுக்கு தெரியும் slightly break it there. I'll check clear இப்போ கிளியரா இருக்குதோ டெக்ஸ்ட் பண்ணுங்க கிளியரா இருக்குதா கேக்குதா
ரைட், நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்களுக்கு தெரியும். சப்ஜெக்டோட ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு ஆப்ஜெக்ட் போடுவோம். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். ரைட், சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் இது கிளியரா தெரியும்ன்றதால நான் குயிக்கா போறேன். நாங்கள் எக்ஸசைஸ் செய்ய வேணும், அதனால குயிக்கா போறேன். சப்ஜெக்டோட ஹேட் அங்க வந்து நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ல வந்து வாஸ்வ போட்ட நாங்கள் சிங்குலர் ஆயிருந்தால் வாஸ போட்டு, ப்ளூரலாக இருந்தால் வே போட்ட நாங்கள். ஆனா இங்க ஹேட் ப்ளூரலாக இருந்தால் என்ன, சிங்குலராக இருந்தால் என்ன, நாங்கள் ஹேட் மட்டும் தான் பாவிப்போம் இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஸோ சப்ஜெக்டோட ஹேட் வரப்போகுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரப்போகுது, ஆப்ஜெக்ட் வரப்போகுது. ஷி ஹேட் கோன் டு ஜெஃப்னா. we have finished our works. நாங்கள் எங்களுடைய வேலைகளை முடித்து இருந்தோம். இதே பாசிட்டிவ்ல क्वेश्चन ஆக போறோம். as usual பாசிட்டிவ் क्वेश्चनக்கு நாங்க என்ன செய்வோம், ஹெல்பிங் வெர்பை கொண்டு வந்து முன்னால போடுவோம். ஹெல்பிங் வெர்ப் had அங்கால சப்ஜெக்ட் போடுவோம், அதுக்கு பிறகு V3 போடுவோம், ஆப்ஜெக்ட் போடுவோம். had they arrived in New York before it got dark. அவர்கள் டார்க் ஆகிறதுக்கு முன்னமே நியூயார்க்ல போய் அடைந்தார்களா. had anybody scared you. யாராவது உங்களை ஸ்கேட் பண்ணவேலா, பயப்படுத்தினவேலா என்று क्वेश्चन கேட்கிறோம். நெகட்டிவ்க்கு என்ன செய்வோம், சப்ஜெக்டோட ஹேடோட நொட்டை போடுவோம். had not என்று சொல்லுவோம் அல்லது hadn't என்று சொல்லுவோம். நிக் hadn't attended our meeting. நிக் அங்க மீட்டிங்குக்கு அட்டெண்ட் பண்ணி இருக்கேல. I hadn't read the play before I went to the theater to see. நான் அந்த பிளேயை வந்து வாசிச்சிருக்கையில அந்த தியேட்டருக்கு போய் பார்க்குற வரைக்கும். இங்க பாருங்க ரெண்டு விஷயம் தந்திருக்குது. இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்குது, இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு டென்ஸும் இருக்குது. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எப்பவுமே நாங்க எங்க பாய்ப்போம், இட் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் another past action. பாஸ்ட் விஷயத்திலேயே பாஸ்ட்லேயே ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். அந்த ரெண்டு விஷயத்துல எது வந்து முதலாவதாக ஒரு விஷயத்துக்கு முதல் எது நடந்ததோ அதை நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அதான் சொல்றோம், இட் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர். இது நடக்குது எப்ப, முன்னுக்கு நடக்குது. எனது பாஸ்ட் ஆக்ஷன், வேற ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால இது நடக்கும். இது நாங்கள் கூடுதலாக பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ்ல இது வர்றது. இப்படி வந்தால் ரெண்டு வந்தால் எங்களுக்கு தெரிய எங்களோட பிள்ளைகள் இதுல புலவுறவையல் உங்களுக்கு தெரிய வேணும். பிள்ளைகள் ஒன்றில் இதவியல் க்ளூவா தெரிவினம், இதை தந்து போட்டு இதை பிளாங்கா விட்டு கேட்பினோம், அல்லது இதை தந்து போட்டு இதை பிளாங்கா விட்டு கேட்பினோம். இப்படி ரெண்டு வந்தா நீங்கள் உடனே கெஸ் பண்ணிட வேணும். ரெண்டு டென்ஸ் வருது, ஆகவே இதுல வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரப்போகுது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா முதல்ல நாங்கள் சென்டென்ஸை வாசிக்க போறோம். எந்த விஷயம் முன்னுக்கு நடந்ததோ அதுக்கு நாங்கள் ஹேடை பாவிக்க போறோம், மற்றதுக்கு சிம்பிள் பாஸ்ட்ல முடிக்க போறோம்ன்றதை நீங்கள் யோசிச்சு கொள்ள வேணும். ரைட், நாங்கள் ஆக்டிவிட்டிக்கு போவோம். complete the sentences by using past perfect. past perfect யூஸ் பண்ணி இந்த sentences complete பண்ணட்டுமா. the meeting dash already dash by the time I dash. நான் வந்திருந்த நேரம் மீட்டிங் ஆல்ரெடியே ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்க பாருங்க பாஸ்ட்ல ரெண்டு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் நடக்குது, ஒன்று நான் வந்தது, arrive பண்ணினது. ரெண்டாவது விஷயம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணினது. இது ரெண்டுமே எந்த டென்ஸ்ல நடந்திருக்கு, பாஸ்ட். இறந்த காலத்துல இரண்டு விடயங்கள் நடைபெற்றிருக்குது. ஒன்று வந்தது, மற்றது ஸ்டார்ட் பண்ணது. இவர் வர்றதுக்கு முன்னமே இங்க இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்னது சொல்லுது, பாஸ்ட்ல ரெண்டு விஷயம் நடக்கும், அதுல எது முன்னுக்கு நடந்ததோ அதுக்கு தான் நாங்கள் என்னது போட போறோம், ஹேட போட போறோம். இங்க எது ஃபர்ஸ்டா நடந்ததுன்னு நீங்க கெஸ் பண்ணிடுமா பிள்ளைகள், எது நடந்தது, வெரி குட், ஸ்டார்ட் பண்ணதான் ஃபர்ஸ்டா நடந்தது. ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் அவர் அரைவ் பண்ணி இருக்கிறார். ஸோ இந்த ஸ்டார்ட்டுக்கு முன்னால்தான் நாங்க என்னத்தை போட போறோம், had என்ற ஹெல்பிங் வேர்பை போட போறோம். So the meeting had already started by the time I
அப்ப இது நாங்க past perfectல போடுவோம். by the time நான் வந்த நேரம் அது நாங்கள் simple pastல போடுவோம். arrived. சரியா பிள்ளைகள் விளங்கிட்டதோ? I went there after I dashed the task. இதுல எல்லாம் கேபிட்டல் வராது பிள்ளைகள், அது டைப்பிங்ல எரர் வந்துட்டுது. இப்போ இந்த டீச்சர் கேபிட்டல்ல போட்டிருக்கான்னு யோசிக்க கூடாது, ஸ்மால்ல தான் வர வேணும். I went there after I dashed the task. நான் இந்த டாஸ்கை முடிச்சதுக்கு பிறகு அங்க போனான். இப்ப இங்கேயும் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று அவர் போனவர், மற்றது டாஸ்கை முடிச்சவர். அவர் போயிட்டு டாஸ்கை முடிச்சவரா? இல்லை, செய்துட்டு டாஸ்கை முடிச்சு போட்டு தான் போனவர். அப்ப முதலாவதாக நடந்த விஷயம் எது? டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணினது. அப்ப முதலாவது நடந்த விஷயத்துக்கு தான் நாங்க என்னத்தை போட போறோம்? ஹேட போட போறோம். விளங்கிட்ட பிள்ளைகள்? மற்றதுக்கு நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடுவோம். go in the past tense went after I had completed. சரியோ? right. she dashed late to school. அவள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்திருந்தாள். she had come. she had come late to school. அவள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்திருந்தாள். இங்கால பின்னால நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்களே கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். fourth question. My father and brother dashed the work before I came. நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்னுடைய அப்பாவும் அண்ணாவும் பிரதரும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி இருந்தவைகள். இங்கேயும் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று நான் வர்றது, ரெண்டாவது ஒர்க் கம்ப்ளீட் பண்ணப்படுறது. இதுல எது ஃபர்ஸ்டா நடந்ததுண்டா கம்ப்ளீட் பண்ணப்பட்ட பிறகுதான் இவர் வர்றார். பிஃபோர் ஐ கேம், நான் வர்றதுக்கு முன்னாடி அவை கம்ப்ளீட் பண்ணி இருந்தவியல். ஸோ இங்க ஃபர்ஸ்டா நடக்கிறது கம்ப்ளீட் என்ற ஆக்ஷன். ஆகவே இந்த கம்ப்ளீட்டுக்கு முன்னால நாங்கள் ஹேட பாவிக்க போறோம். மை ஃபாதர் அண்ட் பிரதர் ஹேட் completed the work before I came. The second நடந்த ஆக்ஷனுக்கு நாங்கள் simple past போடுறோம். அடுத்தது, if you dash hard last year you would have passed the exams. நீ ஒழுங்கா லாஸ்ட் இயர் படிச்சிருந்தால் உன்னால பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம். if you work and stem verb, if you had worked hard last year you would have passed the exams. Until he went to England he dashed never dash English. இங்கிலாந்துக்கு போற வரைக்கும் அவர் இங்கிலீஷ் கதைத்திருக்கல. until he went, போனதுன்றது இங்க ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. ஒன்று went போறன்ற ஆக்ஷன், ரெண்டாவது அவர் இங்கிலீஷ் ஸ்பீக் பண்றது. இங்க என்ன ரெண்டு விஷயம் நடந்திருக்கு, அந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்டா நடந்தது? அவர் கதைக்கிறது என்ன? until he went to England he had never spoken English. When you finally dash I dash for you all day. when you finally arrive வந்திருக்குது. I dash wait for you all day. நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணி இருந்தேன். when you finally arrived I had waited for you all day. இப்ப முதலாவது நடந்த விஷயம் எது? அவர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. ரெண்டாவது இவர் வர்றார், பின்னால்தான் இவர் வர்றார். The game dash already dash begun when we dash on the television. நாங்கள் டெலிவிஷன் போடுறதுக்கு முன்னமே இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இங்க ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. ஒன்று
பிகின் பண்றது தொடங்குறது, ரெண்டாவது டர்ன் ஆன் பண்றது. இதுல ஃபர்ஸ்டா நடந்த விஷயம் எது? ஆல்ரெடி என்ற வார்த்தையே சொல்லிட்டது, பிகின் பண்ணப்பட்டது. ஆகவே ஃபர்ஸ்டா நடந்த விஷயத்துக்கு நாங்கள் ஹேடோட V3 போடுவோம். பிகின் இந்த V3 பிகின், began, begun, when we turn in the past tense, turned on the television. சரியோ பிள்ளைகள்? உங்களுக்கு கிளியரா இருக்கும்போது நான் நம்புறேன். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா நாங்களுக்கு தெரிய வேணும், ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல நடக்கும். அந்த ரெண்டு ஆக்ஷன்ல எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்டா நடந்ததோ அந்த ஆக்ஷனுக்கு நாங்க ஹேட பாவிப்போம், மற்ற ஆக்ஷனுக்கு பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பாவிப்போம். ரைட், அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு நாங்கள் ஹேட் பாவித்த நாங்கள் ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாவித்த நாங்கள். இங்க பாஸ்ட் கண்டினியூஸுக்கு நாங்கள் என்னத்தை பாவிக்கிறோம்? சப்ஜெக்ட் வருது, சப்ஜெக்டோட ஹேடுங்களை ஹெல்பிங் வேர்ப் அது தெரியும், சிங்குலரோ ப்ளூரலோ. பாஸ்ட் பெர்ஃபெக்டா இருந்தானே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்தானே நாங்கள் ஹேடை தான் பாவிக்க போறோம். சப்ஜெக்டோட ஹேட் வருது பிளஸ் இங்க பீன் கண்டினியூஸ் எல்லோ பிள்ளைகள், கண்டினியூஸ் என்றபடியால நாங்கள் என்னத்தை பாவிக்கிறோம்? பீன், தொடர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் பீன் பிளஸ் அங்க V3 நாங்கள் பாவிச்சு நாங்கள் இங்க V4 பாவிப்போம், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அவை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நாங்கள் V3 பாவிச்சு நாங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இங்க பிரசன்ட் பார்ட்டிசிபிள் V4 பாவிப்போம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது ஸ்டெம் வெர்போட ing. You had been waiting here for more than 2 hours. நீங்கள் இங்க 2 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த நீங்கள். யூ வந்திருக்குது, யூக்கு பின்னால் யூ என்ற சப்ஜெக்ட் பின்னால ஹெல்பிங் வேர்ப் போடுறோம் had been waiting, பீன் வருது, வெயிட் என்ற ஸ்டெம் வேர்போட நாங்கள் ing சேர்க்கிறோம், பிரசன்ட் பார்ட்டிசிபிளா மாறுது, அங்கால உங்களுக்கு ஆப்ஜெக்ட் நாங்கள் சேர்க்கிறோம். They had been talking for over an hour. அவர்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக கதைத்து கொண்டே இருந்தார்கள். They வந்து சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னால had நாங்கள் பாவிக்கிறோம், hadக்கு பின்னால கண்டினியூஸ் என்றபடியால been பாவிக்க வேணும், அங்கால present participle talkோட ing சேர்க்கிறோம், for over an hour ஆப்ஜெக்டா வருது. இது பாசிட்டிவ்ல கொஸ்டின் ஆகிய கொஸ்டினுக்கு எப்பவுமே நாங்கள் செய்கிறது ஹெல்பிங் வேர்பை கொண்டு வந்து முன்னால போடுவோம். இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படியே எங்க வரப்போகுது? முன்னால வரும். முன்னால போடைக்க என்ன செய்வோம்? முன்னுக்கு போட்டுட்டு பின்னால அப்படியே வரப்போகுது. Had you been waiting here for more than an hour? நீங்கள் இங்க 2 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக காத்து கொண்டிருந்த நீங்களோ. அடுத்தது பாருங்க, இந்த ஹேடை கொண்டு வந்து அப்படியே முன்னுக்கு போடுறோம். Had they been talking for over an hour? அவர்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக கதைத்து கொண்டு இருந்தார்களா? இதே நெகட்டிவ்க்கு என்ன செய்வோம் பிள்ளைகள்? ஹேடோட நொட்ட பாவிப்போம், ஹேடன்ட் வரும். எல்லாத்துக்குமே ஃபார்மேட் ஒன்றுதான். எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ்ல கொஸ்டின் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ்ல கொஸ்டின்ஸும் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஃபார்மேட் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் மாறிக்கொண்டு இருக்கு. மற்றபடி ஒரு டென்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கிளியரா இருந்தால் அப்படியே ப்ரெசென்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சருக்கும் அப்ளை பண்ணி கொண்டு போகங்களாலே இயலும். ஃபர்ஸ்டா ஒன்றில நாங்க கிளியரா இருந்தோம்னாலே மிச்சத்தை நாங்க ப்ராக்டிக்கல் வைஸா கிளியர் பண்ணி கொண்டு போகலாம். ஆகவே நெகட்டிவ்க்கு என்ன செய்வோம்? சப்ஜெக்டோட ஹேட் பிளஸ் நாட், ஹேட் பிளஸ் நாட்டை ஹேடன்ட்னு சொல்லுவோம். பீன் பிளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தெரியும் என்ன பிள்ளைகள்? verb plus ing. She had not been waiting here more than an hour. அவர்கள் இங்க 1 மணித்தியாலத்துக்கு மேலதிகமா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேல. They had not been talking for an hour. அவர்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக கதைத்து கொண்டு இருக்கவில்லை.
ஸோ பிள்ளைகள் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல கரைச்சல் படுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை, சரியான ஈஸியான விஷயம். எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சரியா விளங்கிட்டுன்னா சரி. ஆக்டிவிட்டி ஒன்று பார்ப்போம். ஃபில்லிங் த சென்டென்சஸ் யூசிங் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். When her husband came home, the woman dash the house for hours. அவனோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த நேரம் அவ இவ்வளோ நேரமா கிளீன் பண்ணி கொண்டு இருந்தவாவாம். இங்க நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு என்ன ஃபார்மேட் பாவிக்கிறோம் நாங்க பிள்ளைகள்? ஹேடோட பீனோட B4. Right. The women had என்ன செய்யறா? கிளீன் பண்றா. been cleaning. The ground was covered with snow. Ground ஃபுல்லாவே பனியால மூடப்பட்டிருக்கிறது. It dash heavy for several hours. இந்த snow வந்து several hours அடிச்சு கொண்டிருக்குது. It had been snowவோட ing சேப்பம் snowing. உங்களோட object வருது heavy for several hours. Third question பாருங்க. Dash her daughter dash eat anything all day. அவனோட daughter நாள் முழுக்கவும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருந்தவாவா. கொஸ்டின் கேட்க நாங்கள் என்ன செய்வோம்? ஹேட கொண்டு முன்னுக்கு போடுவோம். had her daughter eat வந்திருக்குது. கண்டினியூஸுக்கு நாங்கள் பீன் போடுவோம். eatோட ing போடுவோம். had her daughter been eating anything all day. தொடர்ச்சியாக அவ வந்து ஏதாவது சாப்பிட்டு கொண்டு இருந்தவாவா. she dash all day so she was energetic. அவ வந்து வேலைன்னு சொல்லப்பட்டிருக்குது, அதால அவ அந்த நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருந்தவாவா. இதை நாங்க நெகட்டிவ்லான்னு பார்க்க வரும். ஏனென்றால் ஒரு ஆள் தொடர்ச்சியா வேலை செய்து கொண்டிருந்துட்டும் எனர்ஜெட்டிக்கா இருக்கே இல்லாது. ஆகவே அவ எனர்ஜெட்டிக்கா இருந்தவாண்டா அவ அங்க வேலை செய்யல, தொடர்ச்சியா வேலை செய்யலன்னு நாங்களா கெஸ் பண்ண வேணும். ஸோ இங்க நாங்க என்னத்தை பாவிக்க வேணும்? நெகட்டிவ் நாட் பாவிக்க வேணும். she hadn't been working all day so she was energetic. அதால அவ எனர்ஜெட்டிக்கா இருந்தவா. I dash any meal when she was came to my home. அவ இந்த வீட்டை வந்த நேரம் நான் சமைத்து கொண்டிருந்தேன். I குக்கர்ல பிள்ளைகள் I had been cooking any meal when she came to my home. இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்ல வந்து இப்படியே உங்களை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை ஃபில் பண்ணுங்கன்னா நீங்கள் 10 out of 10 எடுப்பீங்க. உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்றால் இதுதான் ஃபார்மேட், இதை தான் அப்ளை பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் எக்ஸாம்பிள் அப்படி வராது தானே. இப்போ ஒரு பேராகிராஃப்னா பேராகிராஃபில் பாஸ்ட் பர்ஃபெக்டும் வரலாம், பாஸ்ட் டென்ஸும் வரலாம், ப்ரெசென்ட் டென்ஸும் வரலாம், எல்லாமே கலந்து வரப்போகுது. கலந்து வரைக்குள்ள உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், எது போடுறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய வேணும்? ஃபர்ஸ்டா இதுல இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இருக்க வேணும். எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நாங்க இதை பாவிக்க போறோம், எந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாவிப்போம், எந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாவிப்போம், என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டா எந்த இடத்துலையும் எந்த பெரிய பேசேஜ்லையும் சரியா எங்களால அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அவை அதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்ண வேணும். இவ்வளவு நேரம் வந்து பாஸ்ட் டென்ஸ் பார்த்துனாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல 4 இருந்தது பிள்ளைகள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதுண்ட பாசிட்டிவ் பார்த்துனாங்க, பாசிட்டிவ்ல கொஸ்டின் பார்த்துனாங்க, நெகட்டிவ் பார்த்துனாங்க. இவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்குமென்ற நம்பிக்கையில இப்போ நான் ப்ரெசென்ட் டென்ஸுக்கு போறேன். ப்ரெசென்ட் டென்ஸ் எங்கள் எல்லாருக்குமே மிகவும் சுலபமான ஒரு விஷயம். ப்ரெசென்ட் டென்ஸுக்கு நாங்கள் பாசிட்டிவ்ல என்ன செய்ய போறோம்? சப்ஜெக்டோட ஸ்டெம் வேர்போட எஸ் அல்லது இஎஸ் நாங்கள் சேர்ப்போம். அங்காலும் ஆப்ஜெக்ட் வரும்.
எக்ஸாம்பிள் பாருங்க, she works hard. அவ கஷ்டப்பட்டு உழைக்கிறவா. இது வந்து பாஸ் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்பவுமே விளையால் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் சொல்லும். என்ன, நாங்கள் அன்றாடம் செய்கிற வேலைகளை செய்யும். ஐ யூஸ்வலி கோ டு ஸ்கூல். நான் பாடசாலைக்கு பழமையாவே போறேன். நான் he goes to school every day. அவன் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போறவன். he takes breakfast every day. அவர் ஒவ்வொரு நாளும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறவன். அவை இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எங்களோட ருட்டீன் ஆக்ஷன்ஸை வந்து சொல்றதுக்கு நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பாவிக்கிற. நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த ஃபார்மேட்டா நாங்கள் சப்ஜெக்டோட ஸ்டெம் வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க போறோம். she works hard. இங்க she என்றது சிங்குலர். சிங்குலர் வந்தபடியால ஸ்டெம் வெர்போட நாங்கள் எஸ் ஆட் பண்றோம். இங்க இதுதான் ஒரே ஒரு ரூல். சிங்குலர் ப்ளூரல் நாங்கள் பார்க்க வேணும். சிங்குலராக இருந்தால் ஸ்டெம் வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்ப்போம். ப்ளூரலாக இருந்தால் ஸ்டெம் வெர்போட எஸ் அல்லது இஎஸ் எதுவுமே நாங்கள் சேர்க்காம அப்படியே ஸ்டெம் வெர்பையே போட போறோம். அடுத்தது பாருங்க, he go to school என்று சொல்ல மாட்டோம். he என்றது சப்ஜெக்ட், சாரி சிங்குலர். சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது. ஆகவே சிங்குலராக இருக்கிறதால எஸ் அல்லது இஎஸ் சேர்ப்போம். அப்ப ஜியோ எஸ் போடலாம், கொஸ் போடலாம். அது நாங்கள் ஏன் மிஸ் எஸ் போடலாண்டா இல்ல போடலாது. ஓ வர்ற இடத்துல கட்டாயம் நாங்கள் கிரேட் 6ல எங்களுக்கு இருக்கு இந்த பாடம் ப்ளூரலைசேஷன்ல ஓ வரையில இஎஸ் நாங்கள் போட வேணும். இது பிள்ளை. he goes to school. அடுத்தது பாருங்க, they. they என்றது ப்ளூரல். ப்ளூரல் வர்ற இடத்துல நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், ஸ்டெம் வெர்போட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ எதையுமே சேர்க்க மாட்டோம். அப்படியே ஸ்டெம் வெர்பை தனியே விட்டுடுவோம். they go to school. அவர்கள் பாடசாலைக்கு போறவர்கள். இது எல்லாமே வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். நாளாந்தமாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் மூலமா கதைப்போம். இது பாசிட்டிவ் ஃபார்ம். இதே பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்டா என்ன செய்வோம், as usual எல்லாத்துலயும் கொஸ்டினுக்கு நாங்க ஹெல்பிங் வெர்பை கொண்டு வந்து முன்னால போடுவோம். இங்க நாங்கள் அங்க ஹெல்பிங் வெர்ப் பார்த்து நாங்கள் had வந்தது, did வந்தது, ஹெல்பிங் வெர்ப் வரும். ஆனா இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹெல்பிங் வெர்ப் do அல்லது does. இப்ப ரெண்டு இருக்குது மிஸ். எதை எதுக்கு பாவிக்கிறோம்டா, டூவை நாங்கள் ப்ளூரலுக்கு பாவிப்போம், டஸ் சிங்குலருக்கு பாவிப்போம். சரியா? இப்ப டூ டஸ்ஸோட சப்ஜெக்ட் வரும், ஸ்டெம் வெர்ப் வரும். அப்ப ஸ்டெம் வெர்ப் இல்ல மிஸ், இங்க எஸ்சிஎஸ் சேர்த்து நாங்கள் அப்படி வருமாண்டா இல்ல, அந்த எஸ்சிஎஸ் எல்லாம் இந்த டூ டஸ்க்குள்ள போயிடும். ஆகவே ஸ்டெம் வெர்பை தான் போட போறோம். ஆப்ஜெக்ட் கொஸ்டின் வர்றதால கொஸ்டின் மார்க்கும் நாங்கள் போட வேணும். எக்ஸாம்பிள் பாருங்க, does she work hard? அவள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறவளோ. she என்றது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஆயிருக்குது. சப்ஜெக்ட் சிங்குலர் என்றபடியால நாங்கள் do போட மாட்டோம், does தான் போடுவோம். work hard என்று கொஸ்டின் மார்க் போடுறோம். அடுத்தது they. they plural. plural வந்தால் நாங்கள் do போட வேணும். do they go to school? அவர்கள் பாடசாலைக்கு போறவர்களா. அடுத்தது நெகட்டிவ்க்கு தெரியும் பிள்ளைகள், do not அல்லது does not போடுவோம். இதை don't அல்லது doesn't என்று நாங்கள் சொல்லுவோம். அவை சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஆயிருந்தா doesn't போடுவோம், சப்ஜெக்ட் ப்ளூரல் ஆயிருந்தால் don't பாவிப்போம். இங்க சப்ஜெக்ட் பாருங்க, they என்றது ப்ளூரல். they ப்ளூரல் என்றதால they don't go anywhere. அவர் எங்கேயுமே போறேல. she என்றது சிங்குலர். சிங்குலர் என்றபடியால நாங்கள் doesn't போடுறோம். she doesn't read the book. ஆகவே இதுல நீங்க கவனிக்க வேண்டியது ரெண்டு விடயம். சப்ஜெக்ட் சிங்குலர் ஆயிருக்கா ப்ளூரல் ஆயிருக்கான்னு பார்க்க வேண்டும் உண்டு. அடுத்தது இந்த நெகட்டிவ் வந்து வரைக்கல இல்லாட்டி இந்த கொஸ்டின் ரெண்டு வரைக்க ஸ்டெம் வெர்ப் தான் கட்டாயம் நாங்கள் போட வேணும். எஸ்சிஎஸ் சேர்த்த வெர்ப் நாங்கள் போட மாட்டோம். எஸ்சிஎஸ் அங்க வரும் பாசிட்டிவ்ல மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. ரைட், இப்போ இதுல நாங்க ஒரு கொஸ்டின் பார்ப்போம் பிள்ளைகள். complete the sentences. Mary and I dash to the cinema every Friday. நானும் மேரியும் சினிமாக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேயும் போறோம். நாங்கள் பாத்தீங்களா, இது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனை சொல்றது. ஒவ்வொரு நாளாந்தம் நடக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு ஃப்ரைடேயும் அவை போறவியல். மேரி அண்ட் ஐ அண்டேக்குல மேரி அண்ட் தனிய வந்திருந்தால் சிங்குலர். மேரியும் நானும் எல்லோ ரெண்டு பேர் வந்துட்டோம். இதுல நான் கோ ஒன்று போடலாமோ பிள்ளைகள்?
சாரி கோஸ் என்று போடலாமா? போடவே இல்லாது. ஏன்? இது ப்ளூரல்ல இருக்குது. மேரியும் நானும் ப்ளூரல்ல வந்ததால நான் அப்ப என்னது போட வேணும்? go என்று போட வேணும். Mary and I go to the cinema every Friday. Claudia and her friends, இதுவும் plural, Claudia and friends have lunch once a month. Once a monthல வந்து எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுற வேலை. இங்க அப்படியே have வரப்போகுது. My brother dash to dance. என்னுடைய பிரதருக்கு டான்ஸ் ஆடுறதுல விருப்பம் இல்லை. இங்க நெகட்டிவ்ல வருது. my brother என்றது சிங்குலர். சிங்குலர் வந்தா ஹெல்பிங் verb நாங்கள் does பாவிப்போம். என்னது போட போறோம்? does not like. பாத்தீங்களா? லைக்ஸ் நாங்கள் போடல. அப்படி போடல. அது லைக் தான் போட வேணும். if you dash not study on time you will have many problems. நீங்க டைமுக்கு படிக்காட்டிக்கு பின்னால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தான் அன்றாடம் நீங்க படிச்சால்தான் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்க உங்களுக்கு சுகமா இருக்கும். விட்டு விட்டு நீங்க படிச்சீங்கன்னா எல்லாமே இறுகி போயிடும், படிக்க இல்லாம போயிடும். அவே if you study on time you will have many problem. டைமுக்கு படிக்காட்டிக்கு. அப்ப if you என்றது plural. plural வரைக்கும் நாங்கள் பாவிக்க வேண்டியது do. do ஓட நெகட்டிவ் வருது not. if you do not study on time நீங்கள் டைமுக்கு படிக்காது விட்டால். right. please dash not forget to do the chorus. chorus செய்யறதுக்கு நீ மறக்க வேண்டாம். யாருக்கு சொல்லப்படுது? இது ஒரு ஏவல் வாக்கியம். யார் ஒரு ஆளுக்கு ஏவினம். அவை நாங்க இதை வந்து யூ ஒன்று தான் எடுக்க வேணும். யூ டோன்ட் தான் கதைக்க வேணும். யூ வந்ததா வர்றதால டோன்ட் பாவிப்போம். ப்ளீஸ் டோன்ட் forget to do the chorus. chorus செய்யறதுக்கு மறக்க வேண்டாம். I dashed school with my sister. நான் ஸ்கூலுக்கு சிஸ்டரோட போறேல. நாட் சிஸ்டரோட நான் போறேல. நான் சொன்னேன் நான் சிங்குலர் வந்தால் டஸ் பாய்ப்போம், ப்ளூரல் வந்தால் டூவை பாய்ப்போம் உண்டு. இப்போ நீங்கள் கேட்கலாமல்லோ ஐ என்றது சிங்குலர் தானே மிஸ், அப்போ நாங்கள் டூ டஸ் போடலாண்டு ஐ டஸ் நாட் அண்டு அப்படி போடலாது. இதுதான் ரூல். ஐ வந்து எப்பவுமே வந்து எக்ஸெப்ஷனால ஒரு ஆள், விதி விலக்கான ஒரு ஆள் ஐ. அவை ஐ வர்ற இடத்துல நாங்கள் டூ தான் போடுவோம். அவரை ப்ளூரல் நினைச்சு கொண்டு டூ போடுவோம். ஐ டோன்ட் go to school with my sister. monkeys. monkeys என்றது குரங்குகள் plural. dash bananas. bananas monkeysக்கு விருப்பமாம். plural வந்ததால ஒரு மாற்றமும் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படியே like போட போறோம். இதே a monkey என்று வந்திருந்தால், ஒரு monkey என்றால் likes என்று s சேர்த்திருப்போம். the teacher dash the students in her class. the teacher praise பண்றாவ அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அவ praise பண்றா. teacher singular ஆகவே praises. we usually dash pancakes. நாங்கள் வழமையாவே pancakes make செய்யற நாங்கள். we plural என்றபடியால make. இதை நெகட்டிவ்ல எழுத சொல்லி சொன்னா எப்படி எழுதுவீங்க? we usually we plural என்றதால do not make என்று வரும், அல்லது don't make என்று சொல்லுவோம். she dash not know him. அவாக்கு அவனை தெரியாது. she அவ lady அவ ஒரு சிங்குலர் என்றபடியால does not என்று போடுவோம். she doesn't know him. அவாக்கு அவனை தெரியாது. right. present continuous tense. இதெல்லாம் தெரியும் தானே என்று பிள்ளைகள் கேட்காம இருக்காதேங்கோ. தெரியும் தான் எங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கும். நிறைய நாள் வீட்டை நிக்கிறோம், மறந்து போயிருக்கும். திருப்பூர்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்கோ. present continuous tense. present continuous tense எங்களுக்கு தெரியும். presentல ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறத சொல்லுவோம். இதுக்கு நாங்க ing பாவிப்போம். அதே past continuous tenseக்கு been பாவிச்சு நாங்கள் இங்க ing சேர்க்கிறோம்.
ப்ரெசென்ட்ல அம்மிசாண்டு 3 ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. அம்மிசாங்க பாவிப்போம். ஐ வர்ற இடத்துல எம் பாவிப்போம். சிங்குலர்ஸ் வர்ற இடத்துல இஸ் பாவிப்போம். ப்ளூரல் வர்ற இடத்துல ஆ பாவிப்போம். இந்த சிங்குலருக்குள்ள என்ன வரும் பிள்ளைகள்? சிங்குலர் நவுன்ஸ் எல்லாம் வரும். நவுனுக்குள்ள என்னென்ன வரும்? நவுன்டா என்ன? பிளேஸ், திங், ஐடியா, பர்சன், இது எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்றதை நாங்கள் நவுன் என்று சொல்லுவோம். இந்த ஒவ்வொன்றும் சிங்குலரா இருந்தால் இஸ் பாவிப்போம், ப்ளூரலாக இருந்தால் ஆவ பாவிப்போம். இப்போ ஃபார்மேட் சப்ஜெக்டோட மிஸ்ஸா வரப்போகுது. வேர்போட ஐஎன்ஜி, வேர்போட ஐஎன்ஜி எப்படி சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம் பிள்ளைகள்? சொல்லுறீங்களோ? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்று சொல்லுவோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் ஆப்ஜெக்டை போடுவோம். தே ஆர் மேக்கிங் கைட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. தேன்றது ப்ளூரல், ப்ளூரல் வந்ததால நாங்கள் ஆ போடுறோம். மேக் என்ற ஸ்டெம் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து மேக்கிங் என்று போடுறோம். நாங்கள் கைட்ஸை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஷீ என்றது சிங்குலர், சிங்குலர் என்றபடியால இஸ் போடுறோம். ஹேவோட ஐஎன்ஜி போடுறோம். ஹேவிங் ஹர் டின்னர், அவள் அவளுடைய டின்னரை சாப்பிட்டு கூட. ஹேவிங்ன்றதுக்காக வச்சு கொண்டிருக்கிறாள்னு சொல்றேல, ஹேவிங் ஹர் டின்னர்னா சாப்பிடுறது. ஐ எம் ரைட்டிங் அ லெட்டர், நான் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ வந்ததால் எம் பாவிக்கிறோம், ரைட்டோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட்டிங் அ லெட்டர் என்று சொல்லுறோம். இது பாசிட்டிவ் ஃபார்ம். இதே கொஷனுக்கு என்ன செய்வோம்? அங்க ரிவைஸ் பண்ணுங்க பாப்போம். கொஷனுக்கு ஹெல்பிங் வேர்பை நாங்கள் போடுவோம். அப்படியே முன்னுக்கு கொண்டு வந்து அம்மிசா முன்னுக்கு வரும், சப்ஜெக்ட் வரும், வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, ஆப்ஜெக்ட் வரப்போகுது. அம்மிசா முன்னுக்கு வந்தா இஸ், இது கவனிக்க வேணும். பின்னால இருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலாண்டது. சிங்குலரா இருந்தா நாங்க இஸ்ஸ போட போறோம், ப்ளூரலா இருந்தா ஆவ போட போறோம். இஸ் ஷீ டான்சிங் பியூட்டிஃபுல்லி, அவள் அழகாக டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறாளா? அதே ஒர்க்கிங் ஹார்டு, அவர்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டு, ஹார்டாக ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்களான்னு கேட்கிறோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஒவ்வொரு டென்ஸ்லையும் நீங்கள் ஓனா ஐபெஞ்சு சென்டென்ஸ் எழுத போறீங்க. ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல 5, அந்த 5லையும் பாசிட்டிவ் கொஷன், நெகட்டிவ் எல்லாம் இன்க்ளூட் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து ஐபெஞ்சு சென்டென்ஸ் எழுதி சும்மா அதுல இருக்காமல் பிள்ளைகள் முடிஞ்ச பிறகு எழுதி பழக வேணும். அதே ஒர்க்கிங் ஹார்ட், அவர்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? தே என்றது ப்ளூரல், ஆகவே ஆ போடுறோம், ஒர்க்கிங் ஹார்ட். நெகட்டிவ் பாருங்க, சப்ஜெக்டோட am not, is not, are not, verb plus ing object. am not சுருக்கி எப்படி எழுதுவோம்? am, isn't, aren't. சரியா? சப்ஜெக்ட் வருது, சப்ஜெக்ட் ப்ளூரல் என்றபடியால ஆ போடுறோம், நெகட்டிவ் என்றபடியால நாட் போடுறோம், கோட ஐஎன்ஜி சேர்க்கிறவங்கால ஆப்ஜெக்ட் வருது. they are not going to school, அவர்கள் பாடசாலைக்கு போய் கொண்டிருக்கல. we are not working hard, நாங்கள் ஹார்டா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கல. she is not eating rice, அவள் சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. இது எல்லாமே present continuous tense. இதுல நாங்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று பார்ப்போம். Complete the sentences using present continuous tense. Quick-ஆ போவோம். My sister singular, my sister singular என்றதால நாங்கள் என்னத்தை போடுவோம் பிள்ளைகள்? is போடுவோம். is watching TV in the living room. I வந்ததால am வரப்போது, I'm waiting for a bus, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். we plural, we are reading. I am not going to school today, நான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகல. my husband not work, நெகட்டிவ்ல வருது. my husband is not working in the garden, gardenல அவர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கல. we plural ஆ பாவிக்கிறோம், are having a breakfast. Kate is preparing dinner. The girls are not
Painting is the balls. Girls plural என்னபடியால் ஆ போடுறோம். The dog singular. Dog is barking. They plural are celebrating Easter. So in conclusion பிள்ளைகள் present continuousல நாங்கள் amisa என்ற 3 helping verb பாவிக்கிறோம். I வர்ற இடத்துல am பாவிப்போம். subject singular ஆக இருந்தால் is பாவிப்போம். subject plural ஆக இருந்தால் have பாவிப்போம். ஆகவே subject ஓட amisa வரப்போகுது, அங்கால verb வரப்போகுது. அந்த verb ஓட நாங்கள் ing சேர்த்து அதை present participle ன்னு சொல்ல போறோம். அதோட object நாங்கள் சேர்க்க போறோம். இதுதான் present continuous tense. அடுத்தது present perfect tenseக்கு போவோம். present perfect tense என்றா presentல ஒரு விஷயம் நடந்து தொடங்கப்பட்டு முடிஞ்சிருக்குதுன்னு சொல்றதை நாங்க present perfect ன்னு சொல்லுவோம். அதோட positive form பிள்ளைகள் சப்ஜெக்டோட have அல்லது has பாவிக்க போறோம். have எங்க பாவிப்போம்? அந்த சப்ஜெக்ட் சிங்குலர் ஆக இருந்தால் has பாவிப்போம், plural ஆக இருந்தால் have பாவிப்போம். இங்க நாங்க V3 பாவிக்கிறோம். V3 தெரியும் பிள்ளைகள்? என்ன V3? past participle. அங்கால object போடுவோம். she singular என்றபடியால has பாவிக்கிறோம். she has done her homeworks. அவள் அவளுடைய homeworks செய்து முடிச்சிருக்கிறாள். we have come to the conclusion. நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறோம். we என்றது plural என்றபடியால have நாங்கள் போடுறோம். இந்த பொசிட்டிவ்ல நாங்க கொஸ்டின் கேட்கல, யூசுவலா செய்யறதுதான் இந்த ஹெல்பிங் வேர்ப் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னால போட்டுடுவோம். இத மாத்தினால் இந்த has முன்னுக்கு வரும், பின்னால் அப்படியே வரும். has she done her homeworks? அவள் அவளுடைய homeworks செய்து முடிச்சிருக்கிறாளா? இத மாத்தினோம்னா have கொண்டு முன்னால போடுவோம், we அப்படியே வரும். have we come to the conclusion? நாங்க conclusionக்கு வந்திருக்கிறோமா என்ற question நாங்கள் கேட்போம். இதே நெகட்டிவ்க்கு என்ன செய்வோம்? has ஓட நோட் போடுவோம் அல்லது have ஓட நோட் போட்டு hasn't அல்லது haven't ன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்ப சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா hasn't வரும், plural ஆ இருந்தா haven't வரும் நெகட்டிவ் ஃபார்ம்ல. she hasn't done her works. அவள் அவளுடைய works செய்திருக்கல. they haven't come to the conclusion. அவர்கள் conclusionக்கு வந்திருக்கல. அப்ப அங்க நாங்கள் does notல do not does notக்கு stem verb போட்ட நாங்கள் doesn't give வந்து gives ன்னு நாங்கள் போடல. அப்ப நீங்க அதே விஷயத்தை இங்க அப்ளை பண்ணலாமா பிள்ளைகள்? hasn't நெகட்டிவ் வந்துட்டு தானே மிஸ் நாங்க இங்க ஸ்டெம் verb போட போறோம். hasn't do ன்னு சொல்லலாமோ? சொல்லலாது. இது ரூல் இங்க இப்படிதான். hasn't வந்தா கட்டாயம் அங்கால V3 இருக்க வேணும். இந்த do நாங்கள் ஸ்டெம் verb அப்ளை பண்ண இங்க இயலாது. அது அங்க மட்டும் தான் வரும். so has not அல்லது have not ஓட கட்டாயம் நாங்கள் இதை போட வேணும், V3 போட வேணும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் உங்க கொப்பிகளை எடுத்து 5 சென்டென்ஸ் எழுத போறீங்க இந்த present perfect tense வச்சு. கொப்பிகள் எடுங்கோ பிள்ளைகள், 5 சென்டென்ஸ் எழுதுங்கோ இந்த present perfect tense வச்சு. சின்னனா எழுதுங்க, பெருசா ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டாம். சின்னனா 5 சென்டென்ஸ் எழுதுங்கோ. எல்லாம் எழுதி வச்சிருக்க வேணும். ஸ்கூல் தொடங்க கொண்டு வந்து காட்ட வேணும் பிள்ளைகள். ரைட், 2 மினிட் தாரன், குயிக்கா எழுதி முடியுங்க. எழுதுறீங்களோ பிள்ளைகள்? அங்க மெசேஜ் போடுங்க.
ரைட் பிள்ளைகள், எல்லாரும் எழுதி இருக்கிறீங்க, கெட்டிக்கார பிள்ளைகள். இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஹேவ் ஹேஸ் பார்த்து நாங்கள் அதோட V3 போட்ட நாங்கள் இங்க கண்டினியூஸ் என்ன படிக்காத அங்கேயும் நாங்கள் பார்த்து நாங்கள் இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ்ல என்ன போட்டு நாங்கள் பீன் போட்டு நாங்கள் அதே மாதிரி இங்கேயும் பீன் என்றோண்ட புதுசா நாங்கள் இங்க சேர்க்க போறோம். சரியா? அவை சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் ஹேஸ் பாவிப்போம், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் நாங்கள் பாவிப்போம். She has been doing her homeworks. We have been coming to the conclusion. இது பாசிட்டிவ் ஃபார்ம். இதே क्वेश्चन ஆக்கிக்கல என்ன செய்வோம்? இத கொண்டு வந்து முன்னுக்கு போடுவோம். சரியா? முன்னுக்கு போட்டுட்டு சப்ஜெக்டோட பீன் போட்டு present participle நாங்கள் இங்க போட போறோம். Has she been doing her homeworks? நீங்கள் ஏன் இது present participle னு யோசிச்சீங்களா பிள்ளைகள்? ஏன் B3 வராது? ஏன் ing என்ன தான் கண்டினியூஸ் உங்களுக்கு வடிவா தெரியும். ing என்ன தான் ஒரு சென்டென்ஸ். ing ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா நாங்கள் கெஸ் பண்ணலாம் இது கண்டினியூஸ்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்து. ஆகவே ing போட்டால் தான் இது கண்டினியூஸா மாறும். இது கண்டினியூஸ் தான பிள்ளைகள்? கண்டினியூஸா இருக்கும். அதனால தான் நாங்க இதுல V3 பாவிக்க மாட்டோம், V4 பாவிப்போம். ரைட். Has she been doing her homeworks? அவள் அவளுடைய ஹோம்வொர்க்ஸை செய்து கொண்டு இருந்தாளா? நெகட்டிவ்க்கு என்ன செய்வோம்? சப்ஜெக்டோட have not அல்லது has not போட்டு been present participle object வரப்போகுது. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் has not பாவிப்போம், ப்ளூரலாக இருந்தால் have not பாவிப்போம். பின்னால் அவ்வளவு அப்படியே வரப்போகுது. அப்ப முதலே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா இருந்தால் ஒரு டென்ஸில 4 விஷயமும் அதுல இருக்கிற சப் டென்சஸ் 4 உங்களுக்கு ஃபுல்லா கிளியராக இருந்தால் மற்ற ஒவ்வொரு டென்ஸையும் அப்ளை பண்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்து அதுல ஃபுல்லாவே நீங்க கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மற்றது உங்களுக்கு ஈஸியா நீங்களாவே ப்ராக்டிக்கல் வைஸா அதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ரைட். இப்ப இதை நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாத்த போறோம். அங்க மாத்துங்க பாப்போம் பிள்ளைகள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்வோம்? have அல்லது has been plus be இந்த 4வது ஃபார்ம். இதை வச்சு கொண்டு எழுதுங்க. ரைட் பிள்ளைகள், நாங்க இப்ப எழுதுவோம். I felt really tired. I பக்கத்துல have போட வேணும். I have been feeling really tired. She is watching television too much. இங்க ஸ்டெம் வெர்ப் எது? watch. watch வச்சு கொண்டு எழுத போறோம். she வந்ததால has போட போறோம். has been watching television too much. சரியா இருந்தா சரி போட்டு கொண்டு போங்க. அடுத்தது Lisa singular, so has been practicing her English. அடுத்தது we plural என்றதால have போட போறோம். we have been waiting here. Last she singular, so has வரப்போகுது. she has been working
at that company. பின்னால நாங்கள் டைம் ஃப்ரேம் கொடுக்கலாம், ஒரு டியூரேஷனும் கொடுக்கலாம். இதுல எந்த காலப்பகுதி வரைக்கும், எதுல இருந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணாலும் கொடுக்கலாம். ரைட். இப்ப ஃபியூச்சர் டென்ஸ் நீங்கள் தான் எழுத போவீங்க. ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி வரும்? ஃபியூச்சருக்கு நாங்கள் பாவிக்கிற ஹெல்பிங் verb will. will தான் நாங்கள் ஃபியூச்சருக்கு பாவிக்க போறோம். இன்றைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்றால், இந்த ஃபியூச்சர்ல வர்ற ஒவ்வொன்றையும் எழுதி அதில் பாசிட்டிவ்ல கொஸ்டின், நெகட்டிவ் இவ்வளவும் நீங்கள் எழுதி வைக்க போறீங்க. அடுத்த கிளாஸ் வரைக்கும் நான் இதுக்கான ஆன்சர் டிஸ்பிளே பண்ணிட்டு பாடத்தை தொடக்குவேன். ஸோ பிள்ளைகள் ஒரு தரம் மறக்க வேண்டாம். டீச்சர் பார்க்க மாட்டாதானே செய்யாமலும் இருக்கக்கூடாது. எல்லாரும் இதை எழுதுங்க. ஃபியூச்சர். ரைட். இது எங்களுக்கு யூனிட் 6ல இருக்கிற டிட்டர்மினர்ஸ். இது எல்லாம் இது சரியான ஒரு சுகமான பகுதி. டிட்டர்மினர்ஸ். டிட்டர்மினர்ஸ் என்ன? நவுனுக்கு முன்னால நாங்கள் டிட்டர்மினர்ஸை பாவிப்போம். Determiners are used in front of a noun to indicate whether you are referring to something specific or something of a particular type. நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போறீங்களா அல்லது பர்டிகுலர் டைப்பா ஜெனரலா சொல்ல போறீங்களா என்றதுக்காக பாவிக்கிறதா டிட்டர்மினரா? இது எங்க இருக்குமாண்டா நவுனுக்கு முன்னால இருக்குமா? இப்ப நவுனுக்கு முன்னால இருக்கும்ன்றதுக்காக நீங்க யோசிக்கலாம், அப்ப அட்ஜெக்டிவ் மீன்ஸ் டிட்டர்மினர் என்று கேட்கலாம். டிட்டர்மினர்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அண்டும் இருக்குது, ஆனா அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே டிட்டர்மினர்ஸ் இல்லை. அட்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு தெரியும், நவுனை டிஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவ். பாய் என்று எடுத்தால் அந்த பாய்க்கு முன்னால ஸ்மார்ட் பாய், ஸ்மார்ட்டான பையன், அந்த பையனை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவோம். இல்லாட்டி கேர்ள் என்று எடுத்தா பிரிட்டி கேர்ள், இந்த கேர்ளை நாங்கள் டிஸ்கிரைப் பண்றோம். இந்த நவுனுக்கு முன்னால அட்ஜெக்டிவ் எப்பவுமே பிளேஸ்ட் ஆகி இருக்கும். இது அட்ஜெக்டிவ். அப்ப மிஸ் நவுனுக்கு முன்னால தானே டிட்டர்மினரும் இருக்குதுன்னு போட்டு டிட்டர்மினரையும் அட்ஜெக்டிவையும் குழப்பக்கூடாது. அது வேற இது வேற. இந்த டிட்டர்மினர் ரெண்டு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது. ஒன்று ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, குறிப்பிட்டு இதுதான் என்று சொல்றதுக்கு, அல்லாட்டிக்கு ஜென்ரலா சொல்றதுக்கு நாங்க இந்த டிட்டர்மினர்ஸை பயன்படுத்துவோம். டிட்டர்மினர்ஸ்ல டைப்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. பொசசிவ்ஸ் எங்களுக்கு தெரியும். பொசஷன் அங்கோட உடமையை சொல்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், மை, யோர், ஹிஸ், ஹர், தியர், இதெல்லாமே பொசசிவ்ல வரும். ஆர்டினல்ஸ் தெரியும். ஆர்டினலுக்கும் கார்டினலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆர்டினல்னா ஆர்டர்ல வரும். ஆர்டர் தெரியும் தானே, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆர்டர்ல போறது ஆர்டினல்ஸ். கார்டினல்ஸ்னா நம்பர் 1 2 3 போகும். நியூமரல்ஸ் 1 2 3 100 எக்ஸெட்ரா. அடுத்தது ஆர்டிகல்ஸ் தெரியும், அண்ட் மென்னும் உண்டுன்றதை பாவிக்கிறதுக்கு சொல்லுவோம். அது ஜென்ரலா சொல்லுவோம். மென்னும் நாங்கள் பாவிக்கிறதுங்க ஜென்ரல் பர்பஸுக்காக சொல்லுவோம். பொதுவாக புக்ன்னு சொல்லுவோம், பென்சில்ன்னு சொல்லுவோம். அண்ணங்க பாவிப்போம், நாங்க சொல்ற விஷயத்தின் வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மொபைல்ல ஸ்டார்ட் பண்ணால், AEIO ஸ்டார்ட் பண்ணினால் நாங்கள் அண்ட் பாவிப்போம். த வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கு, குறிப்பிட்டு இதுதான் என்று சொல்றதுக்கு நாங்கள் தவை பாவிப்போம். இதுல இதன் நோக்கம் ஃபுல்லாவே இங்க வந்துட்டுது. ஒன்று ஸ்பெசிஃபிக்கா பாவிப்போம் அல்லது ஜென்ரலா நாங்கள் பாவிப்போம். குவான்டிஃபயர்ஸ் தெரியும் பிள்ளைகள். குவான்டிட்டி என்றால் கொள்ளளவு, என்ன இந்த அளவுகளை குறிப்பிடுறதுக்கு நாங்கள் குவான்டிஃபயர்ஸை பாவிப்போம். இந்த குவான்டிஃபயர்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சம் கொஞ்சம், ஏதோ ஒரு அளவு, செவரல், மச், மெனி, எனஃப், லாட் ஆஃப், எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து அளவுகளை குறிக்கும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் தெரியும். திஸ், தட், தீஸ், தோஸ், இதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறதுக்கு, டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு பாவிப்போம். நியூமரல்ஸ் 1 2 3 100 இதுகள் நியூமரல்ஸ். இதுகளுக்கு முன்னால இதுகளை நாங்கள் எந்தெந்த இடங்கள்ல பாவிக்கிறோம்ன்றதான் இந்த டிட்டர்மினர்ஸ். நவுனுக்கு முன்னால இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நாங்கள் பாவிக்கிறோம்ன்றதான் டிட்டர்மினர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, திஸ் இஸ் அ புக், இது ஒரு புக். இது நாங்கள் எவ்வளோ காலமா இந்த வார்த்தை பாவிச்சு கொண்டே இருக்கிறோம் இந்த சென்டென்ஸ். இதுல எப்பவாவது நாங்க யோசிச்சு பாக்குறோமா இந்த என்றது என்ன, புக்ன்றது என்னன்னு யோசிச்சிருக்கிறோமா? இப்ப பாப்போம். புக்ன்றது எங்களுக்கு தெரியும், அது ஒரு நவுன், ஏதோ ஒரு திங்க். நவுனுக்குள்ள என்னென்ன வரும் பிள்ளைகள்? பர்சன் வருவார், பிளேஸ் வரும், திங்க் வரும், ஐடியாஸ் வரலாம், இன்னும் எக்ஸெட்ரா இருக்குது.
இந்த பர்சனா புக் இல்ல திங்க்ன்றதுக்குள்ள வரப்போகுது பொருள். பொருள்ன்றதால இது நவுன்னு சொல்றோம். இந்த நவுனுக்கு முன்னால பாவிச்சிருக்குது. இந்த என்ன எந்த வகைக்குள்ள வருது? ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிளுக்குள்ள வருது. சரியா? ஆர்டிக்கிள் புக் ஒரு புக்னு சொல்லுது. இது ஜெனரலா சொல்லப்பட்டிருக்கு. எந்த புக்னு சொல்லுது? ஏதோ ஒரு புத்தகம் குறிப்பிட்டு இந்த புத்தகம் தான் சொல்லல, ஏதோ ஒரு புத்தகம் மட்டும் ஜெனரலா சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வந்து டிட்டர்மினர், அதுவும் டிட்டர்மினர்ல எந்த வகை? அது ஆர்டிக்கிள்ன்ற வகை. இங்கால பாருங்க, திஸ் இஸ் மை பென், இது என்னுடைய பேனா. இங்க பென்ன்றது நவுன், மை என்றது பொசசிவ், உடைமையை சொல்றது. என்னுடைய பேனா, யாருடைய பேனா? என்னுடைய பேனா. குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குதோ? ஓம், இவருடையது தான் குறிப்பிட்டு சொன்னபடியால இதை நாங்க என்ன பர்பஸுக்கு பயன்படுத்துறோம்? ஸ்பெசிபிக் பர்பஸ், ஸ்பெசிபிக்காக நாங்கள் இதை பாவிக்கிறோம். சரியா? அவே இன்றைக்கு என்ன செய்ய போறீங்கன்னா, உங்களோட புத்தகத்தை எடுக்க போறீங்க. இந்த பாடம் முடிஞ்ச பிறகு உங்களோட புக்ல ஒவ்வொரு சென்டென்சஸையும் பார்க்க போறீங்க. எங்க நாங்கள் இந்த டிட்டர்மினர் இருக்குதுன்றதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரியோ? நோட் பண்ண போறீங்க இன்றைக்கு. இப்ப பாப்போம், அண்டர்லைன் த டிட்டர்மினர். இதுல இருக்கிற டிட்டர்மினரை அண்டர்லைன் பண்ணட்டுமா? இப்ப டிட்டர்மினரை கண்டுபிடிக்க வேணும்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்க வேணும்? எது நவுன்ன்றதை கண்டுபிடிக்க வேணும். நவுன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமோ? தெரியும். எப்படி கண்டுபிடிக்க தெரியும்? நவுன்ன்றது ஒரு பர்சன் ஆயிருக்க வேணும், பிளேஸ் ஆயிருக்க வேணும், இல்ல ஒரு திங்க் ஆயிருக்க வேணும், அல்லது ஒரு ஐடியாவா இருக்க வேணும். நவுன். புக், இதுல இது வந்து ஏதோ இந்த கேட்டகரிக்குள்ள வர்ற இது புக். அவ இதுதான் நவுன். நவுனுக்கு முன்னாலதான் டிட்டர்மினர் இருக்க போகுது. யோர், அவ யோர்ன்றது டிட்டர்மினர். எதுக்குள்ள டிட்டர்மினர்? யோர்ன்றது டிட்டர்மினர். அதுலயும் அந்த டிட்டர்மினர் என்ன? இது என்ன டிட்டர்மினர்? பொசசிவ். ஐ bought a pen, நான் ஒரு பேனை வாங்கிட்டேன். பென்ன்றது நவுன், என்றது டிட்டர்மினர். அதுலயும் எந்த டைப்? ஆர்டிக்கிள். she won the first place, அவ first place வாங்கினவா. இங்க பிளேஸ்ன்றது நவுன். இதுல ஃபர்ஸ்ட் பேருக்கு தேவும் இருக்குது, ரெண்டுமே டிட்டர்மினர். தேன்றது இது, தேன்றது ஆர்டிக்கிள். ஃபர்ஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் எது பிள்ளைகள்? கார்டினல் இல்ல ஓர்டினல். கார்டினல் என்றால் நம்பர், ஆர்டினல்ன்றது ஆர்டர்ல வரப்போகுது ஃபர்ஸ்ட். இங்க ரெண்டு டிட்டர்மினர் இருக்குது. there are many balls in the basket. balls, நிறைய பாஸ்கெட்ல நிறைய balls இருக்குதா. இங்க பாஸ்கெட்டும் நவுன், போலும் நவுன், ரெண்டுமே நவுன். இதுல எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும்? போலுக்கு முன்னாலே இருக்கிற மெனி, மெனி என்ன பிள்ளைகள்? குவான்டிஃபையர். மெனி குவான்டிஃபையர். இந்த த ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்குது, ஆர்டிக்கிள். விளங்குதோ பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாருங்க, the students are studying. the students are studying, பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இருக்குதா டிட்டர்மினர்? ஓம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது பர்சனை குறிக்குது. இங்க the ஆர்டிக்கிள், டிட்டர்மினர். we are in the playground, நாங்க பிளே கிரவுண்ட்ல இருக்கிறோம். பிளே கிரவுண்ட்ன்றது நவுன், பிளேஸ்ல வருது. the ஆர்டிக்கிளா வருது. this is mine, இது என்னுடையது. this book is mine, இந்த புக்ன்றது நவுன், திங்க் என்ற கேட்டகரிக்குள்ள வருது. திஸ்ன்றது டிட்டர்மினர். எந்த டிட்டர்மினர்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. she was having a chain, அவ செயின் வச்சிருக்கிறார். செயின்ன்றது நவுன், என்றது டிட்டர்மினர். டிட்டர்மினர், அது என்ன டிட்டர்மினர் பிள்ளைகள்? ஆர்டிக்கிள். Jane has 3 dogs. Jane கிட்ட 3 டாக்ஸ் இருக்குதா. டாக்ஸ்ன்றது நவுன். எத்தனை டாக்ஸ்? 3 டாக்ஸ்ன்றது நியூமரல். நியூமரல் டிட்டர்மினர்.
திஸ் இஸ் மை லேப்டாப், இது என்னுடைய லேப்டாப். லேப்டாப்ன்றது நவுன். யாருடைய லேப்டாப்? என்னுடைய லேப்டாப். என்னுடையன்றது பொசசிவ் டிட்டர்மினர். அப்ப நீங்க கேட்கலாம், மிஸ் இது திஸ் தானே, அப்ப திஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினரா வராதான்னு கேட்டால் வரவே வராது பிள்ளைகள். ஏன் வராது? இது டிட்டர்மினரா இருக்க வேணுமென்றால் இதுக்கு பின்னால கட்டாயம் அடுத்ததா ஒரு நவுன் இருக்க வேணும். இதுல இஸ் எல்லாம் இருக்குது. இஸ்ன்றது வேர்ப் இல்ல, ஹெல்பிங் வேர்ப் இல்ல. ஆகவே இதை நாங்க டிட்டர்மினர் என்று சொல்ல முடியாது. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆனா டிட்டர்மினர் இல்லை. சரியா பிள்ளைகள்? இப்ப என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி 5 சென்டென்ஸ் எழுத போறீங்க. அந்த 5 சென்டென்ஸ்லயும் 2 டிட்டர்மினர் வர வேணும். 5 சென்டென்ஸ்லயும் 2 டிட்டர்மினர் வர்ற அளவுக்கு சென்டென்ஸ் நீங்க இப்ப எழுத போறீங்க. எழுதுங்க பாப்பம். எழுதுறீங்களோ? மெசேஜ் பண்ணுங்க. எழுத விட்டுருது. பிள்ளைகள் எழுதுறீங்களோ? எஸ் மிஸ், எஸ் மிஸ் என்ன ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று எழுதுங்க பிள்ளைகள். கெட்டிக்கார பிள்ளை அபிராமி. This and that also determines. Okay, miss. Yes. Okay, Abhirami.